ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி எப்படி அடிச்சுக்கன்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, நம்ம வந்து வீடியோ போட்டு 2 நாள் ஆகுது. என்னென்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், நான் போட முடியாத சுச்சுவேஷனு. ஓகே, இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். ஓகே, இந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்கும் பார்க்கலாம். நம்ம வந்து 2 நாளாக வந்து வீடியோ போடல. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 நாள் வீடியோ போட்டிருந்தேன். 18, 19 வீடியோ போட்டிருந்தேன். 18ஆம் தேதி வந்து பிசி 76 வரும்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே ஏபி 56, கரெக்டாக 3 நாள் விட்டு ஏசி 66, அப்படி 3 நாள் விட்டு வந்து பிசி 76 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 76 ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபியில் வந்து 82 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏபி 82 822 வரும்னு சொல்லி நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தேன் 822 வரும்னு. ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான். நம்ம வீடியோ லாஸ்ட்டாக 2 நாள் என்ன வீடியோ போட்டோமோ அதுதான் வந்து இப்போ லாஸ்ட்டாக 2 நாள் ரிசல்ட்டில் வந்திருக்கு. நம்ம இதில் என்ன புரியுதுன்னா 3 நம்பர் நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏபிபிசி தான் பெஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து ஏபிபிசி ட்ரை பண்ண பாருங்கள். ஓகேவா, 3 நம்பர் வந்து என்னை அது எப்படியாவது நம்ம மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ 828 வந்து எப்படி அடிச்சுக்கலாம் சொல்லி பார்க்கலாம். இதுவும் நல்ல நம்பர் தான் 828. ஆனால் வந்து இதை மாதிரி கரெக்டாக 2 பக்கமும் கோக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 பக்கமும் கரெக்டாக கோத்துருக்கான் நம்பரை. எப்படின்னு பாருங்கள். நான் ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டுறேன் உங்களுக்கு. இங்கே இந்த பி போர்டை 2 வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்லேருந்து இந்த மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 62, அது 3 நம்பர் மட்டும் ஏறிக்கலாம். நம்ம பி போர்டு 2 வச்சு என்னெல்லாம் அடிச்சிருக்கா மட்டும் பாருங்கள். இங்கே 626, அடுத்த பி போர்டு 2 வச்சு 529, அடுத்து பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 729, அடுத்து பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 927. ஓகேவா, இந்த 4 நம்பர் தான் பார்த்தீங்கன்னா பி போர்டு 2. அதுக்கப்புறம் பி போர்டு 2 எதுவுமே அடிக்கலை, இந்த மாதம் அடிக்கவே இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டு 2. ஓகேவா, இப்போ இந்த பி போர்டு 2 அடிக்கும் போது என்ன அடிச்சிருக்கான் மட்டும் டைப் பண்ணிக்கலாம் பாருங்கள். எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள். நம்ம நம்பரை டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பி போர்டு 2 அடிக்கிறப்போ 626, அடுத்து பார்த்தீங்கன்னா 529, அடுத்து பார்த்தீங்கன்னா 729, அடுத்து பார்த்தீங்கன்னா 927. ஓகேவா, இப்போது நமக்கு பி போர்டு 2ன்னு ஒன்று வந்துச்சுனாக்கா நமக்கு என்ன வரும் பாருங்கள். 3 நம்பரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏ போர்டு பாருங்கள். ஏ போர்டு 6 அடிச்சிட்டான், 5 அடிச்சிட்டான், 7 அடிச்சிட்டான், 9 அடிச்சிட்டான். இப்போது இதில் ஒரு கேப்பில் ஒரு 8 மட்டும் தான் குறையும். இங்கே 8ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 5, 6, 7, 8 மட்டும் தான் குறையும். 8 அப்போ 9, அப்போ கேப்பில் 8 குறையும் கரெக்டாக. இப்போ இந்த பி போர்டை காமனாக வச்சுக்கோங்க. இப்போ சி போர்டில் பாருங்கள் 6 அடிச்சிட்டான், 7 அடிச்சிட்டான், 9 அடிச்சிட்டான். இப்போது சி போர்டில் ஒரு 8 குறையுது. இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 828 வந்தால் கரெக்டாக அந்த கேம் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 62, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 52, 62, 62, 72, 82, 92. கரெக்டாக ஏபியில் வந்து 82 வந்தால் அந்த கேம் கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி பிசியில் பாருங்கள் 26, 27, 29, 28. கரெக்டாக வந்து இந்த 3 நம்பரும் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கோத்துட்டான். இதை மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது, எப்பவுமே அடிக்க மாட்டான், ரேரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து 22 வரும்னு சொல்லி என்ன ரீசன்னாக்கா அதுவும் நல்ல நம்பர் தான். நம்ம 22 வந்திருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ட்ரை பண்ணுறோமோ அதை அடிக்காமல் வேறு எதை தான் பண்ணிகிட்ருக்கான். என்னென்னா நம்ம என்ன ரீசனுக்காக 22 சொல்லியிருந்தோம்னாக்கா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி வந்து 07, அந்த 07க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 52ன்னு அடிச்சிட்டான். இந்த 7க்கு என்ன அடிக்கிறானோ அதெல்லாம் வந்து 2 வச்சு அடிக்கிறான். 07க்கு 52ன்னு அடிச்சிட்டான். இங்கே 92க்கு ஒரு 47 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 77ன்னு இருக்குது. அப்போ 77க்கு ஒரு 22 அடிக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து 822 சொல்லி அன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தோம் 19ஆம் தேதி. அது வந்து இன்றைக்கி தள்ளி ஒரு நாள் தள்ளி வந்து 828ன்னு அடிச்சிருக்கான். நம்ம வந்து 3 நம்பர் வந்து ட்ரை பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏபிபிசி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா, இப்போது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல நம்பரு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, என்னன்னு பார்க்கலாம். ஓகே, எப்படின்னு பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பிசி பாருங்கள். இங்கே 70, பிசி 70. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 71. 70க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 71 அடித்தான். 70க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 71 அடித்தான். இங்கே பிசி பார்த்தீங்கன்னா 15ன்னு இருக்குது. அப்போது ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி பிசி வந்து 16, ஏசி வந்து 19, அப்போ 169 சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தோம் அன்றைக்கி சேனலில். ஆனால் 169க்கு அவன் பார்த்தீங்கன்னா 159 சொல்லி அடிச்சிட்டான். அன்றைக்கி 169 வந்தால் பெரிய வின்னிங்காக இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 169க்கு 159 சொல்லி அடித்தான். நல்ல நம்பரான மிஸ் ஆகிடுச்சு. இப்போது என்னென்னா அதே கேம் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி வந்து 70, பிசி 70 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 71ன்னு அடித்தான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் கேப்பு. இப்போ நமக்கு இங்கே 4 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 59ன்னு இருக்குது. இப்போ 59க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ண 60. நமக்கு இங்கே ஏபி வந்து இன்றைக்கி 60 வர மாதிரி இருக்குது நாளைக்கு. ஓகேவா, நாளைக்கு ஏ போர்டு 6 வர மாதிரி இருக்குது. அப்படி 6 வந்தால் நமக்கு ஏபி வந்து 60 வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. என்னென்னா
நிறைய பேர் ட்ரை பண்ணுவேன். இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏற்கனவே இந்த பேட்டர்ன் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா இங்கே பி போர்டு 7, இந்த பி போர்டு எடுத்து இங்கே ஏ போர்டு 7 அடித்தான். இங்கே பி போர்டு வந்து 1, அதை எடுத்து இங்கே ஏ போர்டு வந்து 1 அடிச்சிட்டான். இங்கே வந்து பி போர்டு வந்து 5, அதை எடுத்து நாளைக்கு ஏ போர்டு வந்து 5 சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ண பார்ப்பீங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து அதை மாதிரி அடிப்பானான்னு தெரியல. நல்ல பேட்டர்னு ஒரு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு என்ன வருதுன்னு நான் மட்டும் அதை சொல்கிறேன். நாளைக்கு வந்து எனக்கு ஏ போர்டு 6 வர மாதிரி இருக்குது. அப்படி 6 வந்தால் ஏபி 60 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? என்ன ரீசன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டாக நமக்கு ஒரு ஏபி 78 அடிச்சிருப்பான் பாருங்கள். லாஸ்ட்டாக நமக்கு ஒரு ஏபி 78 இங்கே ஒன்று அடிச்சிருப்பான் போன மாதம். ஏபி 78 அடிச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 6 அடிச்சிருப்பான். ஓகேவா? ஏபி வந்து 78 அடிச்சுட்டு கரெக்டாக வந்து 6 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து 6, ஏசி வந்து 60 அடிச்சிருப்பான். ஏசி வந்து 60 அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு திரும்ப இங்கே ஒரு ஏபி வந்து 78 கரெக்டாக வந்து 6 நாள் கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 நாள் கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நாள் கேப் பண்ணால் இப்போ நமக்கு திரும்ப ஏ போர்டு வந்து இங்கே 6 வர மாதிரி இருக்குது. நமக்கு வந்து ஏபி 60 வர மாதிரி இருக்குது. என்ன ரீசன்னா நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. என்னென்னா இப்போ நமக்கு வந்து இங்கே ஏபி பாருங்கள் 10 அடிச்சிருக்கான். ஏபி 10, அந்த ஏபி 10 திருப்பினாக்கா 0 1 சொல்லி ஒரு பேட்டர்னை முடிச்சிட்டான். ஏபி 10 அதை திருப்பி நமக்கு வந்து 0 1 அடிச்சிட்டான். இந்த ஏபி 10க்கு 0க்கு பவர் பண்ணால் 5, அப்போ 10க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 15. அந்த 15 என்ன பண்ணியிருப்பான்னா ஏபியில் 15, அதை திருப்பி ஏபியில் வந்து 51 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? ஏபியில் வந்து 15, அதை திருப்பி 51 அடிச்சிருப்பான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10, அதை திருப்பி வந்து 0 1 சொல்லி அடிச்சிட்டு இருப்பான். இங்கே 51, அதை திருப்பி 15 சொல்லி அடிச்சிட்டு இருப்பான். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கலாம். இங்கே ஏபி வந்து 0 6, இப்போ 0 6, அப்போ 0 6க்கு ஒரு நம்ம 6க்கு பவர் பார்த்தீங்கன்னா 1. இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 6க்கு பவர் பண்ணால் 1. இங்கே 0 1 திருப்பி 10 அடிக்கும்போது இங்கே 0 6, அது திருப்பி நமக்கு ஏபியில் வந்து ஒரு 60 அடிக்க வாய்ப்பு இருக்குது. இது நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு 60 வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா? அது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. ஓகே, எனக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏபி 60. அப்படி ஏபி 60 வந்தால் நம்ம சீபோர்டு என்ன வரும் மட்டும் பார்க்கலாம். நாளைக்கு ஒரே நம்பர் தான் கொடுக்க போகிறேன். அதை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள் எப்படின்னு. இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி பேட்டர்லாம் வந்திருக்கு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். இங்கே நமக்கு ஏசி பாருங்கள். 28 அடிச்சிருப்பான். இங்கே ஏசி 28, ஒரு மாதம் விட்டு பார்த்தீங்கன்னா கிராஸில் பிசி வந்து 28, ஏசி 28, பிசி 28. இப்போ இங்கே ஏசி பார்த்தீங்கன்னா 58 இருக்கும். அதை எடுத்து பிசியில் வந்து 58 அடிச்சிருப்பான். ஓகேவா? ஏசி 28, இந்த ஏசி 28 எடுத்து இங்கே பிசியில் 28, இங்கே ஏசி 58, அதை எடுத்து பிசியில் 58. ஓகேவா? அடுத்து இங்கே ஏசி வந்து 98, அதை எடுத்து நம்ம பிசியில் வந்து இங்கே 98 வரும் பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு 98 சொல்லி அடித்தாங்க கேமை. ஓகேவா? இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியுதா பாருங்கள். நல்ல நம்ம பேட்டர்ன் இது. ஏசி எடுத்து பிசியில் அடித்தான். ஏசி 28, அதை எடுத்து பிசியில் வந்து 28. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி 58, அதை எடுத்து பிசியில் 58. ஓகேவா? 2 பேட்டர்ன் கரெக்டாக முடித்தான். 3ஆவது பேட்டர்ன் தான் வந்து ட்விஸ்ட்டு கொடுத்து வச்சான். இப்போ நமக்கு அதே பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு பிசி பாருங்கள். பிசி வந்து 82. இந்த பிசி 82 எடுத்து 2 மாதம் விட்டு கிராஸில் ஏசி வந்து 82 அடித்தான். பிசி 82, அதை எடுத்து ஏசியில் வந்து 82 அடித்தான். இங்கே பிசி பார்த்தீங்கன்னா 62 இருக்குது. அதை 2 மாதம் விட்டு ஏசி வந்து 62 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபி 60 வரதுனால நமக்கு வந்து ஏசி 62 கரெக்டாக வந்து கிளிக் ஆகிறதுனால நம்ம வந்து 602 சொல்லி ஒரே சிங்கிள் நம்பர் தரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நாளைக்கு ஒரே சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 602. ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜி, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து ஏபி வந்து 60, ஏசி வந்து 62. நீங்கள் மேக்ஸிமம் வந்து 3 நம்பர் ட்ரை பண்ணுறத விட இதை ஏபிபிசி ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஏபி 60, ஏசி வந்து 62. அப்படி வந்துச்சுன்னா ஒரே சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பேட்டர்ன் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து நான் 602 சொல்லி நாளைக்கு கொடுக்குறேன். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் ஜி, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.